கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 24:13. Matthew 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப வஞ்சனை உண்டாகும், ஒருத்தரை காட்டி கொடுப்பாங்க, நீங்க ஒரு துன்பப்படுத்தப்படுவீங்க, அக்கிரமம் கூடிக்கொண்டே போகும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு உண்மையான ரட்சிப்பு அப்படிங்கிறது எங்க நிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு தூரம் வல்லமை பெற்றவங்க, எவ்வளவு தூரம் வரம் பெற்றவங்க, எவ்வளவு சத்தமா பேசுவீங்க அதுல இல்லைங்க, கடைசி வரைக்கும் நீங்க நிலை நிற்கிறீங்களா, என்ன முடிவு பரியந்தம். அப்ப சொல்லும் போது, அதாவது இந்த இடத்துல நீங்க முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் என்று சொல்லும் போது என்னன்னா, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க எங்க நிக்கிறீங்களோ, அந்த எப்படி ஒரு மிலிட்டரியில இல்ல எப்படி ஒரு வாட்ச்மேன் தன் இடத்துல அந்த இடத்த அப்படியே ஹோல்ட் யுவர் கிரவுண்ட்னு அந்த இடத்துல நிப்பாங்க பாத்தீங்களா, என்ன ஆனாலும் சரி நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடியதான். அப்ப இது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இல்ல, இது தொடர்ந்து நான் ஒரு தைரியமாக நான் ஒரு உண்மையாக சத்தியத்தோட நான் உண்மையா இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா யாக்கோபு தன் நிருபத்திலுமே யாக்கோபு 1:12 சொல்றாரு இல்லையா, யாரு பாக்கியவான், சோதிக்கப்படும் போது நிலை நிற்பவன் தான் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுமா என்ன சொல்றாரு, நீங்க வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன ஆனாலும் சரி நான் நிலை நிற்பேன் என்று சொல்லி நிற்பதுதான் ஒரு உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா எது வரைக்கும், முடிவு பரியந்தம், இப்ப இல்ல, கொஞ்ச காலம் இல்ல, இந்த கடைசி காலகாலமா. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வருஷம் சொல்லும் போது சொல்றாரு இல்லையா, மரணம் மட்டும் முடிவு வரை நீ உண்மையாக இரு என்று சொல்லக்கூடியதா. எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வருஷத்துல பார்க்கிறோம், என்ன நம்மளும் கிறிஸ்துவோடு கூட பங்காளிகளானா நாமும் இறுதி வரை முடிவு வரை நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்க இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க எவ்வளவு தூரம் நிலை நிற்கிறீங்கிறது தான் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஆனா தயவுசெய்து தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இங்க இயேசு கிறிஸ்து நீங்க உங்களுடைய கிரியினால ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லல. மாறாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்பதற்கு அடையாளம், நீங்க என்ன வந்தாலும் சரி, என்ன வஞ்சனை வந்தாலும் சரி, என்ன உங்களுக்கு எதிராக எவ்வளவு காட்டி கொடுக்கிறவங்க வந்தாலும் சரி, உங்களை எவ்வளவு துன்புறுத்தினாலும் சரி, உங்களை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் சரி, உங்களை சுற்றி இருக்க அக்கிரமம் மிகுதியானாலும் சரி, அன்பு தணிந்து போனாலும் சரி, நீங்க இறுதி வரை உங்களுடைய விசுவாசத்தினுடைய அடையாளமான அந்த கனியோடு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடியதா. அத ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப நிலை நிற்க வேண்டியது என்பதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய கிருபை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை பாருங்களேன். 9வது வசனத்துல உங்களுக்கு எதிராக என்ன வரும், உபத்திரம் வரும்னாரு. 10வது வசனத்துல விசுவாச துரோகம் வரும்னாரு. 11வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசி வருவாங்கன்னாரு. 12வது வசனத்துல அன்பு தணிந்து போகுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நான் இன்னும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது கடினம். எனக்கு அருமை, நன்றா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவன் சொல்லி சொன்னா உங்களுக்கு துன்பம் உண்டாகுது, கூட இருக்கிறவங்களை காட்டி கொடுத்து விசுவாச துரோகம் பண்றாங்க, கள்ள தீர்க்கதரிசி எடுத்து உங்களை இது பண்ணி அநேகரை வஞ்சிக்க கூடியவங்களா இருக்காங்க, அக்கிரமம் மிகுதி ஆகுது, அன்பு தணிந்து போகுது. இந்த காலகட்டங்கள்ல என்னன்னா நான் நிலை நிற்பேன்னு சொல்லி சொல்றது நம்மளால இல்ல, தேவனாலதான் கூடும். அப்ப என்ன, ஒரு உண்மையான சீசன் யாரு, ஒரு பொய்யான சீசன் யாரு என்பதை நமக்கு கோடிட்டு அடையாளம் காட்டக்கூடியது எதுன்னா நிலை நிற்பது, என்டியூரன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பேர் விழுந்து போனாலும் சரி, எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்பட்டு போனாலும் சரி, எவ்வளவு பேருடைய அன்பு தணிந்து போனாலும் சரி, நான்
என்ன நான் தனி ஆளா? ஏன்னா ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும் போது நீங்க கிரேக்க மொழியில ஒருத்தனை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நீங்க நிலை நிற்பதுங்கிறது ஒரு குறுகலான வழிக்கு சம்பந்தமா இருக்கா? ஏன்னா யாரு உண்மையுள்ளவன் யாரு பொய்யானவன் அடையாளம் காட்டுவதற்கு இது ஒரு காரியமா இருக்கு. அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த நிலை நிற்பது கர்த்தரிலிருந்து வரக்கூடிய ஒரு ஈவு. அதை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு உண்மையுள்ள சீஷனாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய பலத்தில் நிற்க முடியாத ஆண்டவரே, அநேகர் விழுந்து போகும்போது, அநேகர் வஞ்சிக்கப்படும் போது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும்போது நான் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படி உம்முடைய கிருபையை நாங்கள் கொடையாய் பெற்று உமக்கென்று முடிவு பரியந்தம் நிலைநிற்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.